ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிಗೆ ஸ்ரீ மனஹ சிக்ஷா படிச்சுட்டு இருந்தேன். 10வது ஸ்லோகம் நேற்று படித்தேன். அது இன்னொரு வாட்டி அதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பாக்கி இருக்கு. இப்போ ஸ்லோகம் ரதீம் கௌரி லீலே அப்பி தபதி சௌந்தர்ய கிரணைஹி शची लक्ष्मी सत्याह परिभवति सौभाग्य वलनैः वशीकारैश्चंद्रावली मुख नवीन व्रजसतिः क्षिप्त्याराध्या तां हरिदयितराधां भज मनः. ओ मनसे ஸ்ரீமதி ராதாராணிக்கு ஆராதனை பண்ண அவள் பகவான் ஸ்ரீ ஹரிக்கு ரொம்ப பிரியமானவள். அழகலே ரதி தேவி காமதேவனுக்கு மனைவி, பார்வதி தேவி லீலா சக்தி விஷ்ணுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே தாண்டி இருக்காங்க. நல்ல பாக்கியத்திலே சச்சி தேவி இந்திரனுக்கு மனைவி, லக்ஷ்மி தேவி சத்யபாமா இவங்களுக்கே உயர்ந்த கிருஷ்ணனுக்கு எப்படி தன் வசத்தில் வச்சிருக்கான்னு சொன்னால், சந்திராவளி வேறு எல்லா பிரஜத்தில் உள்ள கோபிகளையும் அகங்காரமே தோல்வி பண்ணிட்டு இருக்கான். இப்போ நேற்று பக்திவினோத் டாக்கூர் எப்படி ராதாக்கு விதவிதமான பிரார்த்தனை பண்ணணும் இந்த விஷயங்களை சொன்னார். அடுத்து சொல்லிட்டு இருக்காரு ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி விலாப குசுமாஞ்சலி 101 102 எழுதியிருக்காங்க. லக்ஷ்மீர் யத் அங்கரி கமலஸ்ய நகாஞ்சலஸ்ய சௌந்தர்ய பிந்தும் அப்பி நார்ஹதி லப்தும் ஈஷே சா த்வம் விதாஸ்யசி ந சேன் மம நேத்ரதானம் கிம் ஜீவித்தேன மம துக்க दवाग्नि देना. आशा भरैर अमृत सिंधु मयी कथंचित कालो मयाति गमितः किल सांप्रतम ही त्वं चेत कृपा मयि विधास्यसि नैव किं मे प्राणैर्व्रजेन च वरोरु बकारी नापि. यन राणी श्रीमती राधा देवी ಒಂದು ತಾಮರೆ ಪಾದದಿಂದ ನಗತ್ತಿಂದ ಸೌಂದರ್ಯದಿಂದ ஒரு துளி கூட லக்ஷ்மி தேவிಗೆ கிடைக்காம இருக்கு. என் கண்ணுಗಳಿಗೆ நீ தானம் கொடுக்கல சொன்னா என் வாழ்க்கை இருந்து என்ன பிரயோஜனம்? நான் துக்கத்தின் காட்டத்தீலே மாட்டிருக்கேன். ஓ ராதே, உன் தாசியான நான் இந்த பௌத்திக உலகத்தில் எப்படியோ வாழ்க்கை வாழ்விட்டு இருக்கேன். உன் கருணை சொல்லி அமிர்தம் எனக்கு கிடைக்கும் அந்த ஆசையிலே வாழ்விட்டு இருக்கேன். நீ என் மேலே கருணை காட்டலா சொன்னா நான் வாழ்வி என்ன பிரயோஜனம்? பிருந்தாவனத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணன் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? ராதை கருணை இல்லாமல் கிருஷ்ணர் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, அதிருஷ்டசாலி பக்தர் தான் இந்த மாதிரி விரஜபாவம் வாழ்க்கையில் வச்சிருப்பாங்க. அவங்க இப்படி அங்கே உள்ள பிரஜத்தில் உள்ள கிருஷ்ணனுக்கு சಖி மஞ்சரிகள் பாவம் வச்சு பக்தி சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பக்தர் குரு கிட்ட போய் தனக்கு உண்மையான நித்தியமான அடையாளம் கேட்கணும், ஸ்வரூபம். அந்த சம்பந்தத்திலே தான் அவங்களும் பஜனை சாதனை பண்ணணும். மஞ்சரிகை சரண எடுத்துட்டு மஞ்சரி தான் குரு ஆகி நம்ம வாழ்க்கையில் வந்திருக்காங்க. இப்போ அப்படி குரு ரூப மஞ்சரிக்கு நித்தியமாக சேவை செய்து அந்த சாதகன் பக்தனுக்கு
ராதை கருணை கடிச்சிட்டு ராதைಗೆ ಸಖಿಗಳು ಕೂಡ ರಾಧೆಗೆ ಸೇವೆ கிடைக்கும். குரு கருணை ரொம்ப முக்கியம் நமக்கு ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பக்தனுக்கு பணிவு இருக்கணும், ஆசை இருக்கணும். உறுதியான ஒரே முடிவு, வேறு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. சில பக்திவினோத் ಠಾಕೂರ್ இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. சௌந்தர்ய கிரணமாலா ஜீனே ரதி கௌரி லீலா அனாயாசே ஸ்வரூப வைபவே சச்சி லக்ஷ்மி சத்யபாமா ஜத்த பாக்யவதி ராமா சௌபாகிய பலனே பராபாவே. ராதே அழகு வச்சு ரதி தேவி பார்வதி லீலா இவங்களுக்கெல்லாம் தோழி பண்ணிகிட்ருக்கான். நல்ல பாக்கியம் வச்சு சச்சி தேவி லக்ஷ்மி தேவி சத்யபாமாಗೆ தோழி பண்ணிகிட்ருக்கான். भज मन चरण ताहार चंद्रावली मुखजत नबीना नागरी सत वशीकारे करे तिरस्कार. ओ मनसे ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿಗೆ ಪಾದத்திಂದ ಶರಣೆಡು. ಅವಳು ತನ್ನ ಪ್ರಿಯಮಾನ ಕೃಷ್ಣನಿಗೆ ತನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ಲೇ வச்சு ಚಂದ್ರಾವಳಿ கோடிக்கணக்கான கோபிகளுக்கு ஜெயிச்சிருக்கான். சேஜே கிருஷ்ண பிராணேஸ்வரி கிருஷ்ண பிராணாலத கரி ஆஹ்லாதினி ஸ்வரூப சக்தி சதி ತಾಹಾರ ಚರಣ ತ್ಯಜಿ ಯದಿ ಕೃಷ್ಣಚಂದ್ರ ಭಜಿ ಕೋಟಿ ಯುಗೆ ಕೃಷ್ಣಗೆ ಗತಿ. கிருஷ்ணனுக்கு உயிருக்கு ஈஸ்வரி போல இருக்கான். கிருஷ்ணனுக்கு உயிருக்கு ஆனந்தம் கொடுப்பான். ஆனந்தினி தேவி சக்தி சதி ராதைಗೆ பாதம் விட்டு நம்ம கிருஷ்ணருக்கு பஜனை கோடி ஜென்மம் பஜனை பண்ணா கூட கிருஷ்ணர் கருணை கிடைக்காது. सखी कृपा भेलाधरी प्रेम सिंधु माचे चरी ऋषभानु नंदिनी चरणे कबे बा पड़िया रहीबा ईश्वरीर कृपा पाइबा गणित हैबा निज जाने. அப்போ சகிகளுக்கு கருணை சொல்லி படகுல ஏறுங்க, அனுபு பிரேமத்தின் கடல்ல போங்க. எப்போ உனಗೆ ரிஷபானுಗೆ மகள் ராதாಗೆ தாமரை பாதம் கிடைக்கும், எப்போ நீ அந்த பாதத்தில் விழுந்து அங்கே தங்குவே, எப்போ உனಗೆ ராதை கருணை கிடைக்கும், எப்போ ராதை உனಗೆ தனக்கு முக்கியமான சಖி ஃப்ரெண்ட்ஸில் ஒன்று நினைப்பா. என்ன பண்ணணும் என்ன பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நம்ம பிரார்த்தனைகள் இப்படி இருக்கா, ராதைக்கு கருணை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பாவம் நம்ம அப்படி வாழ்விட்டு இருக்கோமா? இதுவரை என்ன பண்ணோம் அந்த கதை நமக்கு வேண்டாம். இனி நம்ம பண்ணணும்னு சொல்லி இருக்கோமா? ராதா கருணை இல்லாமல் கோடி பிறவி கிருஷ்ணன் பஜனை பண்ணால் கூட கிருஷ்ணன் கருணை கிடைக்காது. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம சாதாரண மக்கள் கிடையாது, ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சிருக்கணும். 4 முக்கியமான சம்பிரதாயம் இருக்கு. பிரம்மா, ஸ்ரீ, குமார், ருத்ரா. ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. சம்பிரதாயம் இல்லாமல் கூட மனிதர் வாழ்விட்டு இருக்கான், பக்தி பண்ணிட்டு இருக்கான், அதுதான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சம்பிரதாயத்துக்கு விசேஷம் சொன்னால், நம்ம விசேஷமாக நம்ம ஆச்சாரியர் 6 கோஸ்வாமிகள் இருக்கலாம். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, நரோத்தமதாஸ் ठाकूर, விஸ்வநாத் சக்கரவர்த்தி ठाकूर, பக்திவினோத் ठाकूर, இவங்களெல்லாம் நமக்கு ஒரு விசேஷமான விஷயம் சொல்லியிருக்காரு. அவங்கள சொன்னது வாழ்க்கையில கொண்டு வராமல்
நம்ம ஒரு நாள் ஸ்ரீ வைஷ்ணவர் பக்கம் ஓடிட்டுருக்கோம், ஒரு நாள் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு பக்தர் பார்த்தேன்னு எனக்கு குரு மகாராஜ் ஒரு விஷயம் சொன்னார். சேவை விடாது சரி. இந்த ஹரிகதா சொல்கிறது எனக்கு சேவை. ஒரு வாட்டி யோசனை பண்ணுவேன், நான் இவ்வளோ பேசி என்ன பிரயோஜனம் சொல்லி. கடைசியாக வருது பிரபு வித்தியாசம் பண்ணுவார், பார்ஷியாலிட்டி பண்ணுவார். யார் எப்படி சம்மந்தம் வச்சுருக்கீங்க அப்படி தானே பண்ண முடியும். நம்ம ஒருத்தர் கூட 1 வருஷம் 2 வருஷம் பேச மாட்டோம், ஹரிகதா கேட்போம். அவர் நமக்கு பார்க்கும்போது அவர் கூட கொண்டு போகணும் அப்படி எதிர்பார்ப்போம். அது எப்படி? நம்ம ராதைக்கு பிரார்த்தனை பண்ண மாட்டோம், ராதை பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ராதை நமக்கு கிருஷ்ணர்கிட்ட கொண்டு பிரார்த்தனை மட்டும் இல்லை, ராதை கருணை ரொம்ப முக்கியம். ராதை கருணை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. சம்பந்தம் இருக்கணும், ராதை கூட வைஷ்ணவர் கூட குரு கூட சம்பந்தம் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்ஷியல் எல்லா இடத்துல பார்ஷியல் இருக்குது, எல்லாரும் மஞ்சரி ஆக முடியாது, அங்கே பார்ஷியாலிட்டி இருக்குது. ராதை யாருக்கு திருப்தியாகும் அவங்களுக்கு தான் மஞ்சரி ஆக முடியும். நமக்கு அந்த பணிவு இருக்கா? நம்ம அப்படி சேவை பண்ணிகிட்டு இருக்கோமா? நம்ம அப்படி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம பார்த்து யோசனை பண்ணணும். வேறவங்க எப்படி இருக்காரு பேசி நம்ம திருப்பி கீழே போயிட்டுருக்கோம், மேலே போக முடியாது. நம்ம ஒருத்தருக்கு பக்தர் நினச்சிருந்தா அவர்கிட்ட பக்தி படியுங்க, கருணை எதிர்பாருங்க. உங்களை நினச்ச போல பண்ணுவாங்க சொன்னால் அவர் எப்படி பக்தர்? அவருக்கு அவர் இஷ்டங்கள் இருக்குது, அவர் வாழ்வது ஒரு டைப் இருக்குது. அவர் கருணை வேணும்னு சொன்னால் நான் பக்தன் கிடையாது சொல்லிட்டு இருக்கேன். விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்குது. ஜெயதேவ கோஸ்வாமி கீத கோவிந்த் எழுதிட்டு இருக்காங்க. அவர் இதயத்தில் மண்டையில் ஐடியா வருது, அப்படி எழுதிட்டு இருக்காரு. ஒரு நாள் எழுதும்போது அவருக்கு வருது, ராதை கோபத்தில் இருக்கான். கிருஷ்ணன் அவளுக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு ராதை தாமரை பாதத்திலே தன் தலை வச்சான். ஜெயதேவ கோஸ்வாமி இது எப்படி இது கொஞ்சம் ஓவர் ஆயாச்சு சொல்லி குளிக்க போயாச்சு கங்கைக்கு. குளிச்சுட்டு வந்தாங்க. மனைவி சொல்லிட்டு இருக்கான், திரும்பி வந்துட்டு இருக்கீங்க, திரும்பி போயிட்டு இருக்கீங்க, எங்க என்ன கதை? திரும்பி வந்தேன், நான் போய் குளிச்சுட்டு என் காயத்ரி எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். இல்லை இடையில வந்தீங்களே? இல்லை, வந்து போனீங்க. வந்தால் என்ன பண்ணேன்? உள்ளே போய் என்ன எழுதிட்டு இருந்தேன். நானா? உள்ளே போனார், பார்த்தாரு, என்ன எழுதியிருக்காரு? ஸ்மரகரல கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம் ஜலதிமயி தாருணோ மதன கதனாருணோ ஹரத்து தத உபாஹித விகாரம். உன் கிருஷ்ணன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் ராதைக்கு. உன் அழகான பாதம் என் தலையில் வச்சிருச்சு. இந்த காமதேவனுக்கு விஷம் என் மண்டையில் ஏறி இருக்கு. உன் பாதம் என் தலையில் வச்சு என் தலையை அலங்காரம் பண்ணிடு. அந்த துக்கம் என் வாழ்க்கையில் வந்திருக்கு, காமதேவன் வச்சு அது கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு. உன் பாதம் அந்த துக்கம் எல்லாம் எடுத்துடுச்சு. ஜெயதேவ கோஸ்வாமி புரிஞ்சாச்சு, இது கிருஷ்ணரே வந்து எழுதியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரகசியமான விஷயம். பெரிய பெரிய வைஷ்ணவருக்கு கூட இது புரியாமல் இருக்கு. கிருஷ்ணன் முழு முதல் கடவுள், ராதை ஒரு சாதாரண பெண்ணு, அவளுக்கு பாதம் தலையில் எப்படி?
ராதைக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வேண்டி பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, பணிவா, பணியும் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க, அகங்காரம் விடுங்க. அகங்காரம் நடக்காது. ஒரு வாட்டி இந்த பிரார்த்தனை எழுதிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி ரூப கோஸ்வாமி ராதிகை ஜடைய பாம்பு போல இருக்கு சொல்லிவிட்டாரு. சனாதன கோஸ்வாமி படித்தாரு, என்னப்பா எழுதிருக்கு சொல்லி. அப்படிதான் இருக்கப்பா சொன்னார் ரூப கோஸ்வாமி. ராதிகை ஜடைக்கு பாம்பெல்லாம் சொன்னால் இது சரியில்லை, இப்போ என்ன பண்ணணும், மாற்றிடு. சரி, யோசனை பண்ணுவேன். சனாதன கோஸ்வாமி அங்கே இந்த கிளம்புனார். பாதையில் என்ன ஆச்சு, ஒரு குளம், சில இளமையான பெண்ணுகள், யங் கேர்ள்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு பேக்கில் பாம்பு பார்த்தாரு, பாம்பு பாம்பு சொன்னார். அவங்களெல்லாம் சிரிச்சிட்டு காணாமல் போயாச்சு. தெரிஞ்சாச்சு ராதே. திரும்பி வந்தார் ரூப கோஸ்வாமிக்கு மன்னிப்பு கேட்டார். ஒரு பக்தர், உண்மையான பக்தர் சொன்னா வாத விவாதம் பண்ணாதுங்க. அவங்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம். நம்பிக்கை இருக்கா, அவர் சொன்ன போல பண்ணுங்க, பக்தி கூடும். புரியல, விட்டுடுங்க ஐயா, நீ என்ன வேணும் பண்ணு. அவர் பார்ஷியல், அவர் இப்படி எப்படி பேசி வைஷ்ணவ நிந்தா பண்றது தூரம் இருங்க, நமக்கு வேண்டாம் அந்த ஆள், அவ்வளோதான். இல்லாத பேச்சு பக்திவாதிக்கு. பக்தி சரியான முறையில் பண்ணணும். பிரஹத் பாகவதாமிருத்தம் சனாதன கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு. கோபகுமாரன் கோலோகத்தில் போயிருக்கான். கோபகுமாரன் ஒரு நாள் காலமே கிருஷ்ணருக்கு பார்க்க போகும்போது ராதை வந்தாச்சு. ராதை வந்து சொல்லிட்டு இருக்கான், மதுரா பூமியிலே, மதுராலே ஒரு பிராமணன் இருக்கான். அவன் தினமும் என் குஞ்சத்தில் வந்துட்டு இருக்கான். பிருந்தாவனம் பூமியிலே. அவனுக்கு என்கிட்ட எப்படி வரணும் தெரியாது. நீ பூமியில் பிருந்தாவனம் போய் அவனுக்கு பக்திக்கு ரகசியங்களை சொல்லிட்டு அவனுக்கு சமாதானம் பண்ணு. அவனுக்கு சீக்கிரமாக கிருஷ்ணன் கருணை கிடைக்கணும், அப்படி பண்ணு. கோபகுமாரன் கிருஷ்ணன் சேவை விட்டாச்சு. கிருஷ்ணனுக்கு அன்னைக்கு பார்க்கவே இல்லை. ராதை சொன்ன விஷயம் முதல்ல. சனாதன கோஸ்வாமி இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. ராதை கருணை கிடைச்சாதான் ஒருத்தருக்கு கிருஷ்ணர் கருணை கிடைச்சு. இப்படி விஷயம் ரகசியமா இருக்கு. அகங்காரம் கபட்டம் இருக்கிறது வரை ஒன்றும் நடக்காது. பணிவு பொறுமை வச்சு பிரார்த்தனை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது பண்ணா உண்மையான சாது கிடைப்பான். உண்மையான சாது சொன்ன போல சாதனா பண்ணா குரு கருணை கிடைக்கும். குரு சொன்ன போல தியானம் பண்ணா குரு மஞ்சரி அங்கோட. இது ஒரு சிஸ்டம். இது விட்டு இங்கே ஓடிட்டு இருக்கோம், அங்கே ஓடிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு தெரியும், இது ஒன்றும் தெரியாது. புனரபி ஜனனம் புனரபி மரணம். யாரும் இங்கே இருக்க முடியாது. இந்த பிரிவில் எப்படி பக்தி பண்ண அது ரொம்ப முக்கியம். அகங்காரம் விட்டுடுங்க. வேறவங்களை காட்டுறதுக்கு வேண்டி ஒன்றும் பண்ணுற தேவையில்லை. சாவு எப்போ வரும் தெரியாது. ராதை கருணை ரொம்ப முக்கியமாக. ஹரி போல் தண்டவத்னா.